1956ஆம் ஆண்டு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தூத்துக்குடி நோக்கி புறப்பட தயாராக இருந்தது அந்த ரயில். ரயிலை பிடிப்பதற்காக ஓடோடி வந்த பயணிகளுக்கு அந்த பயணம் பாதியிலேயே முடிந்துவிடும் என்று அறிந்திருக்க முடியாது. நடக்கப் போகும் கோர முடிவை அறிந்து கொள்ள முடியாதுதான். தமிழக ரயில் பயணத்தில் ஒரு குருதி கலந்த வரலாற்று பதிவாக மாறியது அந்த பயணம். ரயில் பயணம் ஒரு சுமூகமான பயணம். ரயில் என்பது ஒரு நடமாடும் இல்லம். அனைத்து தரப்பு மக்களையும் ஒரே இடத்தில் கூட்டி வைத்து இழுத்து கொண்டு போடும் தொடர் குடியிருப்பு போன்றது. ஆனால் அப்படி ஒரு இன்பத்திற்கான உத்தரவாதத்தை கொடுக்கும் ரயில் பயணம் கூட சில சமயங்களில் விபத்தாக மாறி ரணத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. விதிவிலக்காக நடக்கும் இந்த விபத்துகள் உலக அளவில் இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. விபத்துகள் ஏற்பட்டால் பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை போன்றே பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் உச்சத்தை தொட்டு விடுகிறது. உலக அளவிலும் இந்திய அளவிலும் தமிழ்நாட்டிலும் அப்படியான பேரழிவை உண்டாக்கிய ரயில் விபத்துகள் மக்களின் மனதை விட்டு அகலாத வடுவாக நிலை பெற்று விடுகிறது. அப்படி ஒரு அழியா நினைவை உருவாக்கியதுதான் வடகிழக்கு பருவமழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தூத்துக்குடி ரயில். தூத்துக்குடிக்கு செல்ல வேண்டிய ரயில் அரியலூர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட வரலாறு இந்திய ரயில் விபத்தில் ஒரு ஆறாத ரணமாக பதிந்து கிடக்கிறது. 1956ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 22ஆம் நாள் விழாக்கால கொண்டாட்ட நினைவுகளோடு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து வண்டி எண் 603 என்ற ரயிலில் பயணிகள் ஏறினர். சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் அந்த ரயிலில் தூத்துக்குடி செல்வோர் மட்டுமின்றி மதுரை, திருச்சி, விழுப்புரம் செல்வோரும் நிறைந்திருந்தனர். மொத்தமாக சுமார் 800 பயணிகளோடு கிளம்பியது தூத்துக்குடி ரயில். அந்த ரயிலில் 13 பெட்டிகள் இருந்தன. அதில் 12 பெட்டிகள் கடைசி இடமான தூத்துக்குடி வரைக்கும் செல்லும். கடைசி பெட்டியான 13வது பெட்டி விருத்தாச்சலத்தில் கலற்றப்பட்டு சேலம் செல்கின்ற மற்றொரு ரயிலில் இணைத்து விடப்படும். மின்தடம் இல்லாத, டீசல் என்ஜினும் இல்லாத அந்த காலங்களில் நிலக்கரியை அள்ளி போட்டு நெருப்பை மூட்டி நீராவி இயந்திரம் மூலம்தான் ரயில்கள் புகையை கக்கி கொண்டு இயங்கிக் கொண்டிருந்தன. தூத்துக்குடி ரயிலை துரைசாமி என்ற ஓட்டுநர் ஓட்டிக்கொண்டிருந்தார். நிலக்கரியை எரித்து நீராவி என்ஜினை இயக்கும் ஃபயர்மேன்களாக முனுசாமி, கோதண்டன் ஆகியோர் இருந்தனர். வேகமெடுத்த ரயில் தாம்பரம் செங்கல்பட்டை கடந்து விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தை சென்றடைந்தது. அங்கு கடைசி பெட்டியில் இருந்த சேலம் பயணிகள் வழக்கம் போல சேலம் செல்கின்ற ரயிலோடு இணைத்து அனுப்பி வைக்கப்பட்டனர். மீதமுள்ள 12 பெட்டிகளில் உள்ள பயணிகளை தாங்கிக் கொண்டு தனது பயணத்தை தொடர்ந்தது தூத்துக்குடி ரயில். வடகிழக்கு பருவமழை காரணமாக மழை பெய்து கொண்டிருந்த சமயம் அது. சில இடங்களில் தண்டவாளத்தில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நின்றது. காற்றும் மழையும் தண்டவாள பாதைகளை மறைத்தன. காற்றை கிழித்து கொண்டு செல்லும் ரயில் வண்டி காதை பிளக்கும் ஓசையோடு கொட்டிய மழையால் ஊர்ந்து சென்றது என்றே கூறலாம். மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்த ரயிலில் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார்கள் பயணிகள். அரியலூர் ரயில் நிலையத்தை சென்றடைந்தது தூத்துக்குடி ரயில். கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒன்றான பச்சை மலையில் உற்பத்தியாகி காவிரி நோக்கி மருதையாறு ஓடி வருகிறது. அரியலூர் ரயில் நிலையத்திற்கும் திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கும் அரியலூர் மருதையாற்று பாலத்தை தாண்டிதான் ரயில்கள் கல்லகம், லால்குடி, திருவரங்கம் வழியாக திருச்சிராப்பள்ளி செல்ல முடியும். சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்ட திருவனந்தபுரம், திருநெல்வேலி ரயில்கள் அந்த பாதையில்தான் சில மணி நேரங்கள் முன்பாக கடந்து சென்றிருக்கின்றன. அரியலூர், கல்லகம் ரயில் நிலையங்களுக்கு இடையில் ஓடும் மருதையாற்றில் மழை வெள்ளம் இரு கரைகளையும் அடைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. நேரமாக ஆக வெள்ளப்பெருக்கு அதிகரித்து நீர்மட்டம் உயர்ந்தது. ரயில் பாலத்தை தொட்டுக்கொண்டும் ரயில் பாதையை அரித்து கொண்டும் பெருக்கெடுத்து ஓடியது வெள்ளம். ரயில் பாலத்தை ஒட்டியிருந்த கரை சுமார் 20 அடி நீளத்துக்கு வெள்ளத்தால் அரிக்கப்பட்டிருக்கிறது. பாலம் பலகீனமாக இருந்த நிலையில்தான் தூத்துக்குடி ரயில் அரியலூரை தாண்டி மருதையாற்றை நெருங்கியது. முதல் நாள் 22ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு கிளம்பிய ரயில் அரியலூரை கடக்கும்போது நள்ளிரவை தாண்டி விடியலை நோக்கி காத்திருந்தது. 23ஆம் தேதி அதிகாலை சுமார் 5:30 மணி என்றாலும் மழைக்காலம் என்பதால் பெரும் இருட்டாகவே இருந்தது. தண்டவாளத்தின் இரு கரையெங்கும் பொங்கி பாய்ந்த வெள்ளம் ரயில் ஓட்டுநரின் கண்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. அந்த நேரத்தில்தான் ஆற்றை கடந்த ரயில் சீட்டுக்கட்டுகளைப் போல ஆற்றில் சரிந்தது. ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவர்கள் கண் விழிப்பதற்கு கூட நேரமில்லாத நேரத்தில் அந்த கோர விபத்து நிகழ்ந்தது. ரயிலின் நீராவி எஞ்சினும் 7 ரயில் பட்டிகளும் அப்படியே ஆற்றுக்குள் கவிழ்ந்தன. 6 பட்டிகளில் இருந்த பயணிகளின் கதறல் சத்தம் கூட வெளியில் கேட்க முடியவில்லை. ஒரு பார்சல் வேனும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. 7 பெட்டிகள் ஆற்றில் மூழ்க 8வது பெட்டி தண்டவாளத்தை பெயர்த்து கொண்டு தொங்கியது. கடைசி 4 பெட்டிகளும் தடுமாறி பாலத்தின் முனையில் நின்றன. கடைசி பெட்டியில் இருந்தவர்கள் நடந்த விபரீதத்தை அறிந்தும் செய்வதறியாது தவித்தனர்.
காட்டாற்று வெள்ளத்தின் சத்தமும் விபத்தில் சிக்கிய மக்களின் கதறலும் இருளை கிழித்து அப்பகுதி மக்களை தட்டி எழுப்பியது. தொலைபேசி இணைப்புகள் பரவலாக இல்லாத காலம் அது. அரியலூர் ரயில் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தவுடன் மீட்பு பணிகளுக்காக பலர் விரைந்தனர். காவல்துறை, தீயணைப்புத்துறை, ரயில்வே துறை அதிகாரிகள் அரியலூர் விபத்து நடந்த இடத்திற்கு வந்தனர். திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த RS மலையப்பன் தலைமையில் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினர். நடந்த விபரீதத்தை பார்த்து மீட்பு பணியாளர்கள் செய்வதறியாது தவித்தனர். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என பலரது உடல் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் மீட்கவே முடியவில்லை. மொத்த பயணிகளில் 161 பேர் உயிரிழந்து விட்டதாக ரயில்வே துறை அறிவித்தது. 89 பேர் பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டனர். உயிர் தப்பிய 13 பேர் தங்கள் உடைமைகளை, பொருட்களை முற்றிலும் இழந்தனர். வெள்ளம் வடிந்து மருதையாறு இயல்பு நிலைக்கு திரும்பிட 6 நாள் ஆனது. மீட்பு பணிகளும் இறந்த உடல்களை தேடும் பணிகளும் 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றன. இறுதிப்பட்டியில் இருந்த கார்டுகள் வைத்தியநாதசாமி, ஆறுமுகம் ஆகிய இருவரும் உயிர் தப்பினர். மீதமுள்ள பெட்டிகளில் உயிர் தப்பியவர்களை அவர்கள் வெளியேறச் சொன்னார்கள். ஆற்றின் மீது தொங்கிக் கொண்டிருந்த பெட்டியிலிருந்து பலர் வெளியேறி ஜன்னல் ஜன்னலாக தாவி மேலேறி வந்து தண்டவாளத்தை கடந்து கரை சேர்ந்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகிலுள்ள ஜக்கனாரை கிராம மக்கள் பண்டர்பூர் பஜன சபை ஒன்றை உருவாக்கியிருந்தனர். இந்த காலகட்டத்தில் பண்டரிபுரம், மதுரா, பத்ராசலம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களுக்கு அவர்கள் யாத்திரை செல்வார்கள். அப்படி 60 பேர் கொண்ட பஜனை குழு ஒன்று பண்டரிபுரம் சென்றுவிட்டு ராமேஸ்வரம் செல்வதற்காக தூத்துக்குடி ரயிலில் பயணித்தனர். அந்த பஜனை குழுவில் இருந்த 34 பேர் அரியலூர் விபத்தில் சிக்கி உயிரிழந்து விட்டனர். 14 பேர் பலத்த காயங்களுடன் உயிர் பிழைத்தனர். ஆனாலும் அவர்கள் ரயில் விபத்தின் அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. அதில் ஒருவர் சில மாதங்களுக்கு பின்னர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறந்தார். இப்போது தங்களது ஜக்கனாரை கிராமத்தில் ஒரு நினைவு தூண் ஒன்றை எழுப்பி உயிரிழந்தவர்களின் பெயரை பொறித்து நினைவு நாளில் மரியாதை செய்து வருகிறார்கள். ஒரே கிராமத்தைச் சேர்ந்த பலர் ஒரே நாளில் உயிரிழந்த அரியலூர் விபத்தின் துயரம் நீலகிரி மலையிலும் நினைவுகளாக நிற்கிறது. மத்திய அரசின் ரயில்வே இணையமைச்சர் OV அழகேசன் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பார்வையிட்டார். மத்திய நிதியமைச்சர் C. சுப்பிரமணியம், பக்தவச்சலம் உள்ளிட்டோரும் சம்பவ இடத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். அரசியல் தலைவர்களும் திருச்சி அரசு மருத்துவமனையில் காயம்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். சென்னை தூத்துக்குடி ரயில் அரியலூரில் விபத்துக்குள்ளானது அரசியலிலும் பல திருப்பங்களை உண்டாக்கியது. அரியலூர் விபத்து டெல்லி நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். சென்னை மாகாண MP KS ஹெக்டே, மேற்கு வங்கத்தின் பூபேஷ் குப்தா, கேரளாவின் நாராயணன், ஆந்திராவின் தாசப்பா, மத்திய பிரதேசத்தின் அக்னிபோஜ் உள்ளிட்டோர் பேசினர். 1956 டிசம்பர் 3 அன்று நடைபெற்ற அந்த விவாதத்தில் ரயில்வே துறை அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி, ரயில்வே துறை இணை அமைச்சர் OV அழகேசன் ஆகியோர் பதிலளித்து பேசினர். அதிகாலை 5:20 மணிக்கு விபத்து நடைபெற்றுள்ளது. முதல் உதவி சிகிச்சைகள் காலை 9:30 மணிக்கு தான் கிடைத்துள்ளது. திருச்சி அரசு மருத்துவமனைக்கு காயம்பட்டவர்களை கொண்டு சேர்க்கும் போது இரவு 9:30 மணி ஆகிவிட்டது. இந்த தாமதமான நடவடிக்கையால் தான் உயிரிழப்புகள் அதிகரிக்க காரணம் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினர். நாடாளுமன்ற அவை ஒத்திவைக்கப்பட்டது. ஜவஹர்லால் நேருவின் அமைச்சரவையில் ரயில்வே மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக லால் பகதூர் சாஸ்திரியும் இணையமைச்சராக OV அழகேசனும் இருந்தனர். இவர்கள் இருவரும் அரியலூர் விபத்திற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டுமென எதிர்க்கட்சிகள் அழுத்தம் கொடுத்தனர். அரியலூர் விபத்திற்கு முன்னதாக இன்றைய தெலுங்கானா, அன்றைய ஆந்திராவின் மகபூர் நகரிலும் ஒரு ரயில் விபத்து நடைபெற்றது. 1956 செப்டம்பர் முதல் நாள் நள்ளிரவில் நடந்த அந்த விபத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பலியாகியிருந்தனர். மகபூப் நகர் விபத்திற்கு பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் பிரதமர் நேரு அதனை ஏற்கவில்லை. பாலங்கள், தண்டவாளங்கள் சரி செய்யப்படும், விபத்தில்லா ரயில் சேவை வழங்கப்படும் என்ற உறுதியை கூறி லால் பகதூர் சாஸ்திரி பதவியை தொடர்ந்தார். ஆனால் அடுத்த 3 மாதத்திலேயே மிகப்பெரிய விபத்து நடைபெற்றதால் லால் பகதூர் சாஸ்திரியின் ராஜினாமாவை பிரதமர் நேரு ஏற்றுக்கொண்டார். இணையமைச்சர் OV அழகேசன் ராஜினாமா கடிதம் கொடுத்து அதனை பிரதமர் நேரு ஏற்கவில்லை என்றும் கூறப்பட்டது. அழகேசன் தொடர்ந்து இணையமைச்சராக பணியாற்றினார். 1957 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக முதலாக போட்டியிட்டது. அரியலூர் விபத்து நடைபெற்ற இடத்திற்கு அருகில்தான் திமுகவின் சார்பில் மு. கருணாநிதி போட்டியிட்ட குளித்தலை தொகுதி இருந்தது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில்
காட்டுப்புதூர் தர்மலிங்கம், கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வக்கீல் சண்முகம் உள்ளிட்டோர் போட்டியிட்டனர். 1953இல் டால்மியாபுரத்தை கள்ளக்குடி என்று மாற்றம் செய்திடக் கோரி நடைபெற்ற கருணாநிதியின் ரயில் மறியல் போராட்டமும் அந்த பகுதியில்தான் நடைபெற்று இருந்தது. திமுகவின் பிரதான தேர்தல் முழக்கமாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருந்தாலும் குளித்தலை தொகுதியில் காங்கிரஸ் ஆண்டது போதாதா, அரியலூர் மக்கள் மாண்டது போதாதா என்ற முழக்கம் முதன்மையாக எதிரொலித்தது. அந்த தேர்தலில் தனது சட்டமன்ற கணக்கை தொடங்கினார் கருணாநிதி. ரயில் விபத்து என்றவுடன் தமிழ்நாட்டில் பலருக்கும் நினைவில் தோன்றுவது தனுஷ்கோடி புயலில் கடலில் மூழ்கிய ரயில் விபத்து தான். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரயில் வங்கக்கடலின் புயல் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது என்றால், அரியலூர் விபத்தில் தூத்துக்குடி ரயில் மருதையாற்றின் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதுபோன்ற இயற்கை சீற்றத்தால் நடந்த விபத்துகளில் பெரிதாக கருதப்படுவது இலங்கையில் சுனாமியில் சிக்கிய கடல் ராணி ரயில் விபத்தாகும். 2004ஆம் ஆண்டு நடந்த சுனாமியின் போது தலவத்த என்ற இலங்கையின் தென்கிழக்கு கடலோர பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலில் 8 பெட்டிகளில் ஏராளமானோர் பயணித்துக் கொண்டிருந்தனர். ஆழிப்பேரலை அடுத்தடுத்து இருமுறை தாக்கியதால் அதில் பயணித்த சுமார் 1700 பயணிகள் உயிரிழக்க நேரிட்டது. இயற்கை பேரிடர் காரணமாக நடைபெற்ற இந்த விபத்து உலக ரயில் விபத்து வரலாற்றில் மோசமானதாக கருதப்படுகிறது. இதற்கு அடுத்தாற்போல் நடந்த பெரிய விபத்தாக இந்தியாவின் பீகார் மாநிலத்தின் 1981ஆம் ஆண்டு நடைபெற்ற விபத்தாகும். 1981ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் நாள் பீகார் மாநிலம் சமஸ்திபூர் பகுதியிலிருந்து பான்மகி நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலில் அடுத்து நிகழவிருக்கும் ஆபத்தை அறியாமல் மக்கள் பயணித்துக் கொண்டிருந்தனர். பகுதியில் உள்ள பத்லகாட் என்ற இடத்தை தாண்டி தர்மகாட் என்ற இடத்தின் அருகே கோசி ஆற்றை கடக்க வேண்டும். கோசி ஆற்றின் பாலத்தில் பயணிகள் ரயில் சென்று கொண்டிருக்கும் போதே தடதடவென பலத்த சத்தம் கேட்கத் தொடங்கியது. ஆற்றில் வெள்ளம் அதிகமாக போய்க் கொண்டிருந்தது. ரயிலின் கூரை மீதும் பயணிகள் இருந்தனர். கோசி ஆற்றின் பாலத்தை கடக்க வேண்டிய ரயில் ஆற்றுக்குள் கவிழ்ந்து விட்டது. வண்டியின் இன்ஜினும் அடுத்த பெட்டியும் தண்டவாளத்தில் சிக்கிக் கொண்டன. அதற்கு பின்னால் இருந்த 5 பெட்டிகள் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. 2 பெட்டிகள் ஆற்றில் மூழ்கி அதே இடத்தில் கிடந்தன. உலகிலேயே அதிக உயிர்களை பழிவாங்கிய மிக கோரமான விபத்தாக பீகார் கோசி ஆற்றின் ரயில் விபத்து அமைந்துவிட்டது. அதற்கு முன்னர் பிரான்ஸ் நாட்டில் இராணுவ வீரர்களை ஏற்றிச் சென்ற ரயில் ஒன்று 1917ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் நாள் விபத்தில் சிக்கி 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ருமேனியா, மெக்சிகோ, ரஷ்யா, இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகளிலும் நடந்த கோர விபத்துகளில் அதிகமானோர் உயிரிழந்தனர். இயற்கை சீற்றங்களால், மனித தவறுகளால், தண்டவாளம் பழுதடைவதால், எந்திர கோளாறுகளால் விபத்துகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் அதே அரியலூரில் அதே மருதையாறு பாலத்தில் 1987ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் நாள் மற்றொரு கோரச்சம்பவம் நடைபெற்றது. ரயில் மருதையாற்று பாலத்தில் கவிழ்ந்து 25 பேர் உயிரிழந்தனர். 139 பேர் பலத்த காயமடைந்தனர். இதற்கு காரணம் மருதையாறு பாலம் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருந்தது. சென்னை எழும்பூரிலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு மலைக்கோட்டை ரயில் சென்று கொண்டிருந்தது. வண்டியின் சராசரி வேகம் 62 கிலோமீட்டர் என்ற அளவில் இருந்தது. ரயிலை கே. வெள்ளையன் என்ற ஓட்டுநர் இயக்கினார். அரியலூர் கல்லகம் இடையிலான மருதையாறு பாலத்தை கடந்து அதிகாலை சுமார் 4:30 மணி அளவில் திருச்சிக்கு செல்ல வேண்டிய ரயில் கல்லகம் ரயில் நிலையத்தை சென்றடையவில்லை. கல்லகம் ரயில் நிலையத்திற்கு முந்தைய ரயில் நிலையமான சில்லுக்குடி நிலையத்தில் பலத்த சத்தம் கேட்டதாக உணர்ந்துள்ளனர். திருச்சி ரயிலுக்கு ஏதோ ஆபத்து நிகழ்ந்து விட்டது என்ற அச்சம் அனைவரிடத்திலும் பரவியது. அதற்கு சில மணி நேரங்கள் முன்னதாக அரியலூர் ரயில் நிலையத்திற்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது. தொலைபேசியில் பேசியவர்கள் தமிழர் விடுதலை படை என்ற அமைப்பின் சார்பில் பேசுகிறோம், மருதையாறு பாலத்தில் வெடிவைத்துள்ளோம் என்று கூறியுள்ளனர். அடிக்கடி வருகின்ற மிரட்டல் அழைப்பு என்றுதான் ரயில்வே நிர்வாகம் கருதியது. ஆனால் ஓட்டுநரை மருதையாற்றை கடக்கும் போது கவனமாக செல்லுங்கள் என்றும் கூறியுள்ளனர். ஆனால் வெடிகுண்டு சோதனையோ ரயிலை நிறுத்தும் முயற்சியோ நடக்கவில்லை. பாலத்தில் 25 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் மெதுவாக சென்றபோது வெடி விபத்தில் சிக்கிக் கொண்டது. ரயில் வரும் முன்பு வெடிகுண்டு வெடித்து பாலம் தகர்க்கப்பட்டதா, ரயில் வரும்போது குண்டு வெடித்ததா என்ற சர்ச்சையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. அதிகாலை சுமார் 4:15 மணிக்கு பலத்த சத்தம் கேட்டதை உணர்ந்து மருதையாற்று பாலத்தின் அருகில் உள்ள ராமலிங்கபுரம், ரசுலாபுரம், சில்லக்குடி, மேத்தால், அரியலூர் பகுதி மக்கள் விபத்து நடந்த இடத்திற்கு வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். கொடூரமான முறையில் நடந்த வெடி விபத்தில் சிக்கிக்கொண்ட பயணிகள் இரத்த காயங்களுடன் துடித்தனர். 5 பெட்டிகள் கவிழ்ந்து கிடந்தன. ஒரு குளிர்சாதன பெட்டியில் பயணித்த பலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டனர். போதிய வெளிச்சமின்றி தீப்பந்தங்களின் உதவியுடன் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன.
மொத்தமுள்ள 17 பெட்டிகளில் 8 பெட்டிகள் ஒன்றுக்கொன்று சிக்கிக் கொண்டன. அதே ரயிலில் பயணித்த மெக்கானிக் குணசேகரன், திருச்சி ஆனைமலை ஆட்டோமொபைல் உரிமையாளர் அழகப்பன், திருச்சி சங்கம் ஹோட்டல் மற்றும் சிதம்பர விலாஸ் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சின்னப்பாப்பு உள்ளிட்டோர் உயிர் பிழைத்து வந்து நடந்த விபத்தின் துயரத்தை விவரித்தனர். அரியலூர் விபத்தை போன்று இந்தியாவை உலுக்கிய பல விபத்துகள் அரசியல் தாக்கங்களையும் உண்டாக்கி சென்றுள்ளது. சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் சென்ற மெட்ராஸ் மெயில் ரயில் ஈரோடு சென்று கொண்டிருந்த போது ஏற்காடு எக்ஸ்பிரஸ் மற்றும் சரக்கு ரயில் ஆகிய 3 ரயில்களும் வாணியம்பாடி அருகே ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்ட விபத்தில் 19 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். சரக்கு ரயிலின் இணைப்புகள் உடைந்து எண்ணெய் டேங்கர்கள் உடைந்ததால் பாதிப்பும் அதிகமாக இருந்தது. சரக்கு ரயிலின் பெட்டிகள் உடைந்து விபத்து ஏற்பட்டதாகவும் அதன் மீது திருவனந்தபுரம் ரயில் மோதி பெட்டிகள் தடம் புரண்டு 2வது பாதையில் விழுந்ததாகவும் அந்த தண்டவாளத்தில் வந்து கொண்டிருந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸ் உடைந்த பெட்டிகளோடு மோதி விபத்து நேர்ந்ததாகவும் 3 ரயில்கள் ஒரே இடத்தில் மோதியதற்கான காரணங்கள் கூறப்பட்டது. அந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் கல்யாண சுந்தரம், மாநில செயலாளர் VP மாணிக்கம் உள்ளிட்டோர் காயமின்றி உயிர் தப்பியிருந்தனர். பீகார் ரயில் விபத்து நடந்த அதே ஆண்டிலேயே 1981 பிப்ரவரி 12 அன்று வாணியம்பாடி விபத்தும் நடைபெற்றிருந்தது. பெரும்பாலான ரயில் விபத்துகள் சிக்னல் கோளாறுகளால் ஏற்பட்டுள்ளன. இப்போது சிக்னல் தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்டு உள்ளது. ஆளில்லா ரயில்வே கேட்டில் அடிக்கடி பிற வாகனங்கள் சிக்கிக்கொண்டு விபத்துகளும் நேர்ந்துள்ளன. கால வளர்ச்சியில் ஆளில்லா ரயில்வே கதவுகள் இல்லாத நிலையை நோக்கி இந்தியா பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. சென்னை, மும்பை, டில்லி, கொல்கத்தா, புனே, பெங்களூரு, ஐதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் உள்ளூர் புறநகர் ரயில் சேவைகள் இயக்கப்படுகின்றன. சென்னை, டில்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் மெட்ரோ ரயில்களும் இயங்கி வருகின்றன. மெட்ரோ ரயில்கள் சாலைகளின் மேற்புற பாலத்திலும் தரையின் அடியில் சுரங்க குகைகளிலும் பயணிக்கின்றன. தொடக்க கால ரயில்களில் பயணிப்பவர்கள் கரும்புகையால் பாதிக்கப்பட்டு உடைகள் அனைத்தும் அழுக்காகிதான் வீடு திரும்புவார்கள். மேற்கூரை இல்லாத ரயில்களும் உண்டு. பின்னர் தென்னங்கீற்றுகள், தகர ஓடுகள் அமைக்கப்பட்டன. வண்டிகள் நிற்கும் போதும் கிளம்பும் போதும் பெட்டிகள் ஒன்றுக்கொன்று முட்டிக்கொள்ளும். ரயில்வே தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வருவதால் ரயில்வே துறையின் வளர்ச்சியும் வேகமாக இருக்கின்றன. எண்ணெய் ஊற்றி விளக்கெரிய வைத்து எச்சரிக்கை செய்த சிக்னல்கள் இப்போது சிகப்பு, பச்சை, மஞ்சள் வண்ண மின் விளக்குகளாக ஒளிர்கின்றன. சாவிகளை, மூங்கில் வளையங்களை ரயில் நிலையங்களின் தொடர்புக்கு பயன்படுத்தியதற்கு பதிலாக பச்சை, சிவப்பு வண்ண துணிக்கொடிகள் அசைக்கப்படுகின்றன. நீராவியால் இயக்கப்பட்டு வந்த எந்திரங்கள் பின்னர் டீசல் எந்திரங்களாகவும் இப்போது மின்மயமாக்கப்பட்ட எந்திரங்களாகவும் சூரிய ஒளியால் இயங்கும் எந்திரங்களாகவும் வளர்ச்சி